வணக்கம். பாமக நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கு ஒரு விஷயம், என்னோட ஆதாங்கத்தையும் ஆத்திரத்தையும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. என்னன்னா, இன்னைக்கு செய்தி ஒன்று பார்த்தேன் என் செல்லில், பரபரப்பான ஒரு செய்தி, ரொம்ப கஷ்டமா சங்கடமா இருந்துச்சு எனக்கு. அதனால ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னன்னா, உருவாக்கின கட்சியவே ஒருத்தன் கைப்பற்றி ஒரு குடும்பமே இன்னைக்கு அதை ஆண்டுகிட்டு இருக்கு. எந்த தகுதியும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா பணத்தை வச்சு கூட்டணி கட்சிகளை இன்னைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க என்னடான்னா, ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஒரு அரசியல் தலைவர் நீங்க இந்த மாதிரி ஒரு இது நடக்கும்போது உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு குடும்ப பிரச்சனைய இப்படி ஒரு பொதுவெளிக்கு கொண்டு நீங்க பண்ணும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வரலாறை படிச்சு நாங்க பார்த்திருக்கோம். ஒரு 4 வகையான இடஒதுக்கீடை நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. முஸ்லீமுக்கு 3% வாங்கி கொடுத்துருக்கீங்க இடஒதுக்கீடு, மலைவாழ் மக்களுக்கு. இப்படி அதே மாதிரி 108 ஜாதியில் உள்ள ஒரு மக்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நான் படிச்சு வரலாறு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது, யாரோ ஒருத்தர் கூட தமிழன் சொல்லி இன்னைக்கு தன்னோட குடும்பத்துக்காக எவ்வளவோ இன்னைக்கு எத்தனையோ பல ஆயிரம் கோடி சொத்து எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. இப்ப இந்த கட்சி நீங்க உருவாக்குனது, நீங்க ஒரு நிறுவன தலைவராக இருந்து இன்னைக்கு ஒரு அழகான ஒரு பையன், உங்களோட வாரிசு ஐயா சின்னையா இன்னைக்கு பார்த்தா அவர் அரசியல் பண்றதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எந்த துண்டு சீட்டு இல்லாம தன்னோட இன மக்களுக்கு ஊரா போய் எல்லா ஒரு பொதுவான ஒரு தலைவரா இன்னைக்கு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. தன்னோட இன மக்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற இன மக்களுக்கும் இன்னைக்கு அவர் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நாங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லா செய்தியும் வருது. இன்னைக்கு மற்றவங்களை மாதிரி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு துண்டுச்சிட்ட பார்த்துக்கிட்டு படிச்சு கேமராவுக்கு முன்னாடி 4 விளம்பரத்தை பேசிக்கிட்டு அப்படி இல்லாம அழகா தன் ஊரா போய் சாதிக்கணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு ஒரு இது நடத்தி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு வாரிசை உருவாக்கி வச்சிருக்கீங்க நீங்க. இன்னைக்கு ராமகிருஷ்ணன் விவேகானந்தரோட குருநாதர், அவரு இன்னைக்கு குருவுக்கு மிஞ்சின சிஷியன் போல விவேகானந்தர் மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்புமணி ஐயா இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரை போய் அடிப்பட்ட உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டு நீங்க இந்த கட்சி யாருக்காக உருவாக்கி யாருக்காக ஒரு நல்ல ஒரு வாரிசை இது பண்ணி இன்னைக்கு அவர் கையில தானே தலைவர் பதவி நீங்க கொடுத்துட்டீங்க. 2வது, ஒட்டுமொத்த தொண்டர்களும் பாட்டாளி மக்கள் இந்த தொண்டர்களுக்கும் இன்னைக்கு அவரை நல்லா தெரியும். இன்னைக்கு அவரை ஏத்துக்கிட்டாங்க, தலைவரை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவரோட செயல்பாடுகள், அவரோட உழைப்பு, அவரோட இது அந்த அளவுக்கு இருக்குது. பாசம் அந்த அளவுக்கு தன்னோட இன மக்களை தவறான வழிக்கு போக கூடாதுன்னு சொல்லி மாற்று இன மக்கள் ஒரு இனத்தை சார்ந்த ஒரு தலைவர் கூட இளைஞர்களை 10 கேஸ் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னோட இளைஞர்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் இருக்கிறாங்க. ஆனா இவரு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா அவரை எந்த அளவுக்கு உருவாக்கி இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்ல ஒரு தலைவரா இருக்கிறாரு. அவரை நீங்க நீக்கி அப்படி இது பண்ணி யாருக்காக இந்த அரசியல் இந்த கட்சி எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுங்க ஐயா. ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஜாபுவான், உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அரசியல் ரோல் மாடல், நீங்க எங்க குரு. அப்படி இருக்கும்போது நீங்க இத பண்றது எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. உங்களை யாரோ உங்க பின்னாடி நின்று உங்களை இதை இயக்குறாங்கிறது மட்டும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஆனாலும் 1000 பேர் 1000 சொல்லட்டுங்கய்யா. ஆனா உங்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாரிசை உருவாக்கி, ஒரு பலம் கொண்ட ஒரு வாரிசை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அத்தனை தொண்டர்களும் பதவியில் இருக்கிற, அந்த கட்சியில் இருக்கிற பதவியில் இருக்கிற அத்தனை நபர்களும் அவருக்கு தான் இன்னைக்கு ஆதரவா இருக்கிறாங்க, ஐயா சின்னையா அவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்றீங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஆனா நீங்க கண்டிப்பா சுயமா சிந்தனையில சுய சிந்தனையில இதை நீங்க பண்றீங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கய்யா. யாரோ உங்களை இயக்குறாங்க, அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது.